இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் வேதத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் சாதாரணமாக ஒரு மாம்சத்தில் உள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாக இறங்கி இந்த நாட்களிலே காரியங்களை செய்கிறார். ஆனால் இங்கே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இந்த நாட்களில் இறங்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த மாமிசத்தில் இருக்கிற தகப்பன் இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்பது ஒரு சாதாரண விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேலே இந்த நாட்களிலே அவர் இறங்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம், நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே பெருக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இல்லாமல் போய்விட்டது. அருமையான அதனாலே தான் துணிகரமான பாவங்களை இந்த நாட்களை செய்து இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அப்படியே நாட்களை கடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். எந்த விதமான காரியம், அதாவது துணிகரமான பாவங்கள் என்று சொல்லப்படுகிற வேளையிலே பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மனுஷனை இந்த நாட்களிலே, அதாவது அழிக்க வேண்டும், மனுஷனை கொல்ல வேண்டும் என்ற இப்படியான நோக்கங்கள், சிந்தனை இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் உருவாது. இன்றைய நாட்களில் அவர்கள், இந்த ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்றால், தாங்கள் வாழ்ந்தால் காணும் என்ற ரீதியிலே இந்த நாட்களிலே இருந்து மற்றவர்களை எவ்வளியாவது அமர்த்தி அழித்து இந்த நாட்களிலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்பதைத்தான் அப்படியான சூழ்நிலை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஜனங்களை பிசாசானவர் இந்த நாட்களை தந்திரமாய் வஞ்சித்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும், ஏன் பயப்பட வேண்டுமான என்ற காரியத்தை அவனுடைய இருதயங்களை போடுகிற வேளையிலே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களை ஜனங்கள் செய்து பாவத்திலே விழுந்து கடைசியாக முடிவிலே பாவத்திலே மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கு யாருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த பயம் இருக்கிற வேளையிலே தேவன் அந்த குடும்பத்தை, அந்த தனிப்பட்ட மனுஷனை, வாலிபர்களாக இருந்தாலும் ஜோதிகளாக இருந்தாலும் இந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேற்குக்கும் கிழக்குக்கும் நாங்கள் இவ்வளவு தூரம் அங்கே இந்த நாட்களில் செல்ல முடியும். அப்படியானால் பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களே அந்த காரியங்கள் நமக்குள்ளே இந்த பாவங்களை இந்த நாட்களில் அங்கே அவர் மன்னித்து விட்டார். அதனாலே தான் பாருங்கள், அப்படியாக மன்னிக்கிற அவரிடத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிற நாங்கள் அவருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படி தேவனுக்கு பயப்படுகிற வேளையிலே தான் தேவன் நமக்கு இறங்குகிறது மட்டுமல்ல, அங்கே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களில் யார் மூலமாகவும் இறங்கி இந்த நாட்களில் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவர்களாக இந்த நாட்கள் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தருக்கு எப்பொழுது பயப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராய் இறங்குகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் நாங்கள் அவருக்கு பயப்படுகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் இறங்கி இந்த நாட்களிலே அந்த காரியத்துக்கு இந்த நாட்களில் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு முடிவை இந்த நாட்களில் உண்டு பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாழ்க்கையிலே 2 காரியங்கள் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதலாவது காரியம், ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படியாக அங்கே இந்த நாட்களில் இறங்குகிறார் என்பதை ஆதாரமாக சொல்லி இந்த நாட்களிலே அங்கே 2வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனுக்கு பயப்படுற பயத்தை இந்த நாட்களில் உருவாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.